வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் ஆப் ரைடர். தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொரோனா டயத்தில் மூவ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்க epass எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு டியூட்டோரியலாக 5 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட்டோட epass வெப்சைட் இது. இந்த டிஎன் epass வெப்சைட்டை நம்ம கூகுளில் டைப் பண்ணோன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணதும் நமக்கு கவர்மெண்ட்டோட epass அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அப்ளிகபிள், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்ளை பண்ண முடியாதுங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி திருமணம், அவசர மருத்துவம், நெருங்கிய உறவினர் மரணம், இதை மாதிரி சில ரீசன்ஸ்க்காகவும் அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் எக்ஸம்டட் ஆக்டிவிட்டீஸ், இவங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் இதில் உள்ள ஏதாவது ஒரு துறைக்காக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சிடுங்க, உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட காண்டாக்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேப்சா, அதாவது இந்த நம்பரை தெளிவாக இந்த இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஒரு 6 இலக்க எண் வரும். அதை நம்ம கொடுத்ததும் நமக்கு epass அப்ளிகேஷனோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த பேஜில் எல்லா விதமான க்ரைட்டீரியாஸ்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கும். இதில் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது தனிநபர் மற்றும் குழு சாலை வழி பயணம். அதாவது நம்ம நார்மலாக போகக்கூடிய டிராஃபிக் 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் எல்லாத்துக்கும் இதில் அப்ளை பண்ண முடியும். இதில் இப்போ போனோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷனோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். 3 ஸ்டெப் மொத்தம் அப்ளிகேஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் நம்மளோட ரீசன் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இப்போ கொடுக்க போகிற ரீசன் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக போக போகிறோம். எங்கே வரைக்கும் போக வேண்டியிருக்கும், ஒரே டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயா இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோமா இல்லை அதர் ஸ்டேட்டாங்கிறத அதில் மென்ஷன் பண்ணணும். என்னைக்கு டேட்டில் அப்படிங்கிறத இதில் தெளிவாக மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் விண்ணப்பதாரரோட பெயர் வந்து ஆதார் ஐடியில் உள்ள அதே பெயரை இதில் டைப் பண்ணிக்கணும். அப்புறம் பாலினம், மேல் ஆர் ஃபீமேல், அம்மா ஆர் அப்பா ஆர் ஹஸ்பண்ட், இந்த 3 பேரில் ஒருத்தரோட பெயர். அப்புறம் அப்ளிகண்ட்டோட ஏஜ், இப்போ அப்ளை பண்ணுறவங்களோட ஏஜ் என்ன, தற்போதைய ஏஜ் என்ன. அடுத்தது விண்ணப்பதாரரை போக, அதாவது இப்போ மென்ஷன் பண்ணியிருக்க இந்த நேம் போக இன்னும் எத்தனை பேர் வந்து வர போகிறாங்கங்கிறது. அப்புறம் இந்தந்த ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் அப்ளிகபிள். ஸோ இதில் நம்மள்ட்ட இருக்கிற ஐடி ப்ரூஃபை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐடி ப்ரூஃபை அட்டாச் பண்ண வேண்டியிருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம், இதில் நம்மளோட ஆதார் ஐடி ஆதாராகவே டவுன்லோட் பண்ண முடியும். அதை டவுன்லோட் பண்ணி இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஆதார் ஐடியோட நம்பரை இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன வாகனம் அப்படிங்கிறத, என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் நம்மளோடதுங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா வண்டியோட நம்பர், முதல்லையே எந்த வண்டியில் போக போகிறோங்கிற நம்பரை இதை நோட் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இப்போ எதுவும் எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம கொடுக்க வேண்டி இருக்குன்னு அதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணதும் நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அடுத்த பேஜ் நம்மளுக்கான ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நம்ம எங்கேருந்து எங்கே போக போகிறோங்கிற டீட்டெயில் தான். அதனால் எந்த மாநிலம் போக போகிறோங்கிறது, அடுத்தது எந்த மாவட்டம், எங்கேருந்து எங்கே போக போகிறோங்கிறது, தாலுகா செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். தாலுகா கரெக்டாக நம்ம போக போகிற தாலுகாவையும் போடணும். அதே மாதிரி அடுத்தது அட்ரஸ் வந்து கிளியராக டைப் பண்ண வேண்டியிருக்கும். அப்பார்ட்மெண்ட்டோட பெயர் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கோம். தெளிவாக உங்களோட அப்பார்ட்மெண்ட் நேமை டைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட தெருவோட பெயர், இப்போ இருக்கிறது அண்ட் எங்கே போக போகிறோங்கிறதையும் தெளிவாக போடணும். உங்களுக்கு தெருவோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கானதும் இருக்கும். அதில் உங்களோட ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட லொக்காலிட்டி, எந்த ஏரியாவில் இருக்கீங்கிறது. இப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கிறோம். இப்போ இந்த ரோட் செலக்ட் பண்ணவும் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இடம் வந்து சில சமயம் வந்துடும். அதுக்கப்புறமா பின்கோடையும் தெளிவாக டைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதும் நம்மளோட 3rd ஸ்டெப்புக்கு போகும். 3rd ஸ்டெப் தான் நம்மளோட ப்ரூஃப் அட்டாச்மெண்ட். இப்போ மருத்துவ அவசரம்னு சொன்னனால நம்மளோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறோம். இதே இது மேரேஜ்க்கு சொல்லியிருந்தோன்னா இன்விடேஷன். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பேசஞ்சர், கூட வரப்போகிற, இப்போ நான் ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ராவாக வரதா போட்டிருக்கேன். ஸோ அவங்களோட டீட்டெயிலை இதில் நான் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட முழு பெயர் ஆதார் ஐடியில் உள்ள மாதிரி, அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர், அவங்களோட மதர், ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், அவங்களோட ஆதார் நம்பர் ஆர் பேன் நம்பர், என்ன ப்ரூஃப் அவங்க வந்து கையில் எடுத்துகிட்டு வர போகிறாங்களோ ட்ராவல் அப்போ அந்த ப்ரூஃபோட நம்பரை நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறமா அட்ரஸ், டேரெக்டாக அப்ளிகண்ட்டோட அட்ரஸ், அதாவது அப்ளை பண்ணுறவங்களோட, இப்போ அம்மாவோ அப்பாவோனா அதே அட்ரஸ் இதிலேயே காப்பி ஆயிரும்.
காப்பி ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இவங்களோட அட்ரஸை டைப் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஆட் கொடுத்ததும் இந்த பேசஞ்சரோட நேம் எல்லாம் ஆட் ஆயிரும். இப்போ இந்த இதுதான் அப்படியே பாஸில் வந்து பிரிண்ட் ஆகும். இது ஸோ தெளிவாக இதில் எல்லாரோட நேமையும் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. சப்மிட் பட்டன் கொடுத்ததும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளியராக இருக்கும். இந்த இபாஸ் டிரான்ஸ்ஃபரபிள் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த இதை வந்து இல்லீகலாக யாரும் யூஸ் பண்ணாங்க அவங்க மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ அக்செப்ட் அண்ட் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இபாஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட மொபைலுக்கு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜில் நம்மளோட இபாஸோட நம்பர் அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதில் நம்மளோட பாஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.